காட்டு பகுதியில் கழுதை ஒன்று புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த கழுதையை கவனித்த ஓநாய் ஒன்று அதனை வேட்டையாடி தின்னும் நோக்கத்துடன் அதன் அருகில் வந்தது. தனக்கு அருகில் ஒரு பேராபத்து வருவதை பார்த்து பயந்தது அந்த கழுதை. அடடா, இவன்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? இவனை எதிர்த்து சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி தான் இவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். ஓநாய் தன்னை தாக்க வரும் நேரத்தில் சற்று விலகி நின்று, ஓநாயாரே, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். உங்களோட பலத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் நான் சொல்றதை கேளுங்க தயவு செஞ்சு. எப்படி இருந்தாலும் நான் இன்னைக்கு உங்களுக்கு இரையாக போறது உறுதியாயிடுச்சு. இதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நானும் உங்களுக்கு இரையாக தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னால நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க என வேண்டி கேட்டுக்கொண்டது அந்த கழுதை. நீ என்ன சொல்ல விரும்புற? சீக்கிரம் சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. வேகமா சொல்லு, டைம் வேஸ்ட் பண்ணாத என உரிமையது ஓநாய். ஓநாயாரே, என் காலில் ஒரு பெரிய முள்ளு குத்திருச்சு. நானும் அந்த முள்ளை எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எடுக்கவே முடியல. என் காலில் இருக்கிற அந்த முள்ளோட நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா அந்த முள்ளு உங்களோட தொண்டையை கிழிச்சு உங்களுக்கு ரொம்ப வேதனையை ஏற்படுத்தும். அதுவே அது ஒரு விஷமுள்ளா இருந்துச்சுன்னா உங்க உயிரை கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் என் காலில் இருக்க முள்ளை தயவு செஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன அடிச்சு சாப்பிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானே என்ன உங்களுக்கு உணவா தரேன் அப்படின்னு கழுதை சொன்னுச்சு. சரி, நானே முள்ள எடுக்கிறேன். எந்த காலு? இந்த காலா அந்த காலா? திருப்பி உன் காலை காட்டு. கழுதையும் தன் பின்னங்கால்களை திருப்பி காட்டியது. இடக்காலில் தான் இருக்கு பாருங்க. ஓநாயும் முள் இருக்கிறதா என ஆராய்ச்சி செய்தது. என் கண்ணுக்கு எந்த முள்ளும் தெரியலையே. நல்லா உத்து பாருங்க, அப்பதான் தெரியும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கழுதை பின்னங்கால்களால் ஓநாயை பலமாக உதைத்து தள்ளியது. கழுதையின் உதையினால் பலமாக அடிபட்ட ஓநாய் கீழே விழுந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கழுதை வேகமாக ஓடி தப்பித்தது. ஆபத்து நேரத்தில் புத்திசாலித்தனமே நமக்கு கை கொடுக்கும்.